अस्मद्गुरुपरमगुरुर्नमो शयामुनं रामं पद्माक्षनाथशतजित्शयने रमापतिं वन्दे वन्दे बृन्दावनजनं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कविताकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि प्रणाम लक्ष्मणमुनिप्रतिगृह्णातु मामकं प्रसादेति यत्सूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिम् अनुकल्पभूतमुरभित्पदं सदाम् अजः त्रिवर्गमपवर्गवैभवम् चलचित्तवृत्तविनिवर्तनौषधम् शरणं यतीन्द्र शरणं व्रणीमहे। அனுகல்பூதமுரபிப்பதம் சதாம் எம்பெருமானுடைய திருவடி இருக்கே முரபித்து பதம், அது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது. அப்படி எம்பெருமான் திருவடிக்கும் ஆச்சாரியர் திருவடிக்கும் ஒப்புமையை பார்த்தோம். அதனால ஆச்சாரியனுடைய திருவடி தான் நமக்கு உயர்ந்தது. அப்படி சத்துக்கள்லாம் சொல்லுகிறார்கள். இப்ப பூர்வத்துல வசிஷ்டாதிகள்லாம் அவெல்லாம் நேரவே பெருமாள் திருவடியை பற்றினாலே அப்போ ராமானுஜர் இல்லையே, அப்போ அவள்லாம் நேரதான பெருமாளை பற்றிருக்கா அப்படின்னு சொன்னா, சாஸ்திரத்துல ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நாம வைதிக காரியம் பண்ணணும்னு சொன்னா அந்த காரியங்கள்லாம் பவித்திரமாறதுக்கு குஷம்னா தர்ப்பம், தர்ப்பத்தை பவித்ராதிகள்லாம் பண்ணி நாம அணிஞ்சுண்டு அந்த வைதிக காரியங்கள் பண்ணணும். தர்ப்பத்தினால கூச்சாதிகள் பவித்திரம் தொடக்கமா எதுக்கு கர்ப்பம் வேணுமோ அதெல்லாம் பண்ணி வைதிக காரியத்தை பவித்திரமா நாம பண்றோம் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அப்படி குஷம் அபாவமா இருந்ததுன்னா, ஒரு இடத்துல தர்ப்பம் கிடைக்கல அப்படின்னா நாணல் அப்படின்னு இருக்கும். அதுவும் தர்ப்பத்தை போல இருக்கும், ஆனா இன்னும் கொஞ்சம் தடியா பெருசா அப்படி இருக்கும். ஆனா அது தர்ப்பம் இல்லை, தர்ப்பத்தை போல இருக்கும். நாணல் பேர் அதுக்கு. குஷம் காசம்னு பேர், அதுக்கு காசம்னு பேர். குஷ அபாவமா இருந்ததுன்னா காசத்தை வச்சு அந்த காரியத்தை பண்ணணும். குஷம் இல்ல, காசத்தை கொண்டு தர்ப்பம் பவித்ராதிகள்லாம் பண்ணி பண்ணணும் சாஸ்திரம் சொல்றது. அதனால குஷாபாவே காசம். அவளுக்கெல்லாம் இந்த ராமானுஜர திருவடி இல்லை, ராமானுஜர பகவதிக்கல. அதனால அவ காசம் போன்றதாக ராமானுஜர் திருவடி குஷத்தை போன்றது. ஏன்னா பெருமாளுடைய திருவடி அனுகல்ப பூதம் தானே சொல்லிட்டு சதாம் சத்துக்களுக்கு. அப்போ இது தர்ப்பத்தை போன்றது, குஷத்தை போன்றது. பெருமாள் திருவடி இரண்டாம் பட்சமான காசத்தை போன்றது. அந்த காலத்துல அவளுக்கெல்லாம் இல்லைன்றதுனால அவ பெருமாளை நேர ஆசிரியிச்சா. அதனால குஷாபாவே காசம். அந்த நியாயத்துல அவ பெருமாள் ஆசிரிச்சு
உஜ்ஜீவித்தார்கள் அப்படின்றது அர்த்தம். இந்த இடத்துல இப்போது பெருமாளுடைய திருவடியை காட்டிலும் ஆச்சாரியனுடைய திருவடியே ஏற்றம். அது மோட்சத்தை கொடுக்கக்கூடியது. பெருமாள் திருவடி ஆச்சாரிய பெருமாள் திருவடியை பற்றினாலும் அதான் ஆச்சாரிய கிருப்பை ஆசிரிச்சுதான் பெருமாள் கிருப்பை காரியகரமாகும். அது நேரத்தை பார்த்தோம். அதனால ஈஸ்வரன் கிருபையாவது ஆச்சாரிய கிருபையை அபேட்சிக்கும். அதனால நாம ஆச்சாரியன் ஈஸ்வரன் சமயத்துல நம்முடைய பிராரப்தப்படிக்கு அப்படியே விட்டு நிகிரகமும் பண்ணுவான். ஆனா ஆச்சாரிய கிருபை அப்படி இல்லை. அந்த எம்பெருமானுடைய நிகிரகம் இருந்தா கூட அதையும் சமர்ப்பித்து செய்வர். இப்படி எல்லாம் இருக்கிறதுனால ஆச்சாரிய திருவடியை தான் பற்றணும் அப்படின்னு தீர்மானம் ஆச்சு. இந்த இடத்துல ஒரு ஐதீகம் ஒண்ணு. திருநாராயணபுரத்துல ஸ்ரீபாஷ்யகாரர் எழுந்தார். அங்க திருநாராயணபுரத்துல சம்பத்குமாரன் எம்பெருமான் செல்ல பிள்ளை மகோதயர்களால கவரப்பட்டு டெல்லியில பெருமாள் எழுந்தார். உற்சவ விக்கிரகம் அவனுடைய கஜானாவில் அந்த மாதிரி அவ பெண் ராஜகுமாரத்தி அந்த எம்பெருமானோட அந்த விக்கிரகத்தினுடைய அழகுல ஈடுபட்டு, ஏன்னா கரகரநாதிகள் இருக்கிறதுனால தனக்கு பர்த்தாவாகணும் அப்படின்ற இந்த சௌந்தர்யாதிகளை பார்த்து அப்படி ஆசைப்பட்டா. அவளுடைய அனுபவத்தில் இருந்த பெருமாளை இவர் எழுந்தருளை பண்ணி திருப்பி இங்க கொண்டு எழுந்தருளை பண்ணி மங்களாசாசனம் பண்ணி எழுந்தாச்சு. அந்த சமயத்துல ஒரு பக்தர், அதான் அந்த காலத்துல நாதமுனி காலத்துல இந்த திவ்ய பிரபந்தங்கள் தாளம் வழங்கி தமிழ் மறை இன்னிசை தந்த வள்ளல் அப்படின்னு நாதமுனிக்கு அப்பதான் திவ்ய பிரபந்தத்தை அத்தியனம் பண்ணுவா. அந்த கானத்தோட தாளத்தோட அத்தியனம் பண்ணி பெருமாளுக்கு பாடுறது அப்படின்லாம் இருந்தது காலம். அதனால பெருமாளுடைய சயனத்துல நித்தியம் அவர் மனமுருகி பாடுவார். ஒரு அரையர் சம்பத்குமாரனும் அந்த அவர் பாடக்கூடிய அந்த திவ்ய பிரபந்த பாட்டினுடைய பொருளுக்கேற்று நாட்டியம் ஆடுவார். அதனால அவருக்கு நிகர் யாரும் கிடையாது. அப்படிதானே ஒரு மனுஷன் பாடினாக்கா அதுக்கு தகுந்ததா பெருமாள் ஆடுறான்னு சொன்னா அவருக்கு நிகர் யார் இல்லை. அந்த எண்ணம் அவருக்கும் இருந்தது. அவருக்கு நிகர் இல்லைன்றத நாமெல்லாம் சொல்லணும். இல்லைன்னா நமக்கெல்லாம் பெருமாள் அந்த மாதிரி பண்ண மாட்டான்.
அவருக்கு வசிரா இருந்து அச்சாவதார சமாதியை கடந்து ஆடுறான் அப்படின்னா அவர் பெரும் பாக்கியசாலி. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி நாம் அவரை கொண்டாடணும், அதெல்லாம் சரி. ஆனால் அந்த எண்ணம் அவருக்கும் இருந்தது, இருக்கிறத பத்தி இல்லை, தப்பு இல்லை. அதாவது எம்பெருமான் நம்ம ரொம்ப அனுகிரகம் பண்றான், நமக்கு வசீகரத்தனா எம்பெருமான் இருக்கான், அல்லாம பாடினா அவன் ஆடக்கூடிய தன்மையாளனா நம்ம அனுகிரகிக்கிறான் அப்படின்னு இருக்கிறது தப்பு இல்லை. ஆனா நமக்கார் நிகர் நானிலத்தே அப்படின்ற ரீதியில அவருக்கு அந்த எண்ணம் நம்மோட உயர்ந்தவர் யாரும் இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் அவருக்கே இருந்துச்சு. அந்த எண்ணம் கூடாது, எதுலையுமே அகங்காரம் கூடாது. அதுல அவருக்கு அந்த அகங்கார விசேஷம் கலந்து போனதுனால அவர் திருநாராயணபுரத்தில் இருக்கிறவா எல்லாரும் ஸ்ரீபாஷ்யக்காரரை பல விதத்தினால அவரை அடிபணிஞ்சிருந்தார். ஏன்னா அந்த ஊர் செல்லப்பிள்ளையே வேற அவர் ஸ்தாபனம் பண்ணிருக்கார், பிரதிஷ்டாபனம் பண்ணிருக்கார். அந்த அரையருக்கு பெருமாளே கை புகுந்ததுனால, அதாவது தன்னுடைய பாட்டுக்கு ஆடுறதுனால அவசியம் இல்லைன்னு அவசியமா தோணல, பண்ணல. ஆனா இப்படி உயர்ந்த ஒரு புருஷர் இருக்காரு, இவருடைய வாழ்நாள்ல இப்படி உயர்ந்ததா கடைசி பரியந்தம் இருந்துட்டாருன்னா இங்குற்றைய நாள் ரொம்ப நன்னா இருக்குது. ஆனா ஆத்ம ஜீவனம் ஆத்மாவாகப்பட்டது இந்த சரீரத்தை தாண்டி போகச்சு, மோட்சத்துக்கு போறதுக்கு விறகு இல்லாம இருக்குதே அப்படின்றத ஸ்ரீபாஷ்யக்காரர், ஏன்னா பெருமாள் தான் முன்னையே சொன்னோம், அவன் கர்மானுசாரியா பலன் கொடுத்துட்டு வாய்மூன்னு இருந்துருவான். ஆனா ஆச்சாரியன்னா அப்படி இல்லை. இவர் நேரடியா இந்த அரையர் ஆசிரியக்கல, அரையருக்கு இவர் ஆச்சாரியன் இல்லைன்னா கூட அரையர் புத்தியா இவர் ஜெகதாச்சாரியனா பெருமாளால ஆளவந்தாரால பிரார்த்திக்கப்பட்டு தேவ பெருமாளால அனுப்பிக்கப்பட்டு பண்ணியிருக்காரு, ஜெகதாச்சாரியனா பிரதேச ஆயிருக்காரு. அதனால இப்படி உயர்ந்த பக்தன், எம்பெருமானிடத்துல பக்தி யுக்தனா இருக்கவன், எம்பெருமான வசப்படுத்தினவன், இந்த லோகத்துல லீலா விபூதியில வசப்படுத்தினவன், ஆனா நித்திய விபூதியில போய் கைங்கரியம் பண்ண முடியாத தசையா போயிட போறதே அப்படின்ற பெரிய இரக்கத்தினாலே அந்த அரையர் சுவாமிய பார்த்து பாஷ்யக்காரர் என்ன கேட்டார் அப்படின்னா, பெருமாளை கேட்டு சொல்லும், எனக்கு மோட்சம் உண்டா, அதாவது ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு ராமானுஜருக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு சொல்லும், எனக்கு தெரியணும், நீர்தான் பெருமாள் இடத்துல பெருமாள் உங்களுக்கு வசப்பட்டு ஆடுறானே, அதனால எனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்டு சொல்லும்னு சொன்னார். உடனே அவசியம் நான் கேட்டு சொல்றேன், நாளைக்கு பெருமாள் ஆடுற சமயத்துல கேட்டு சொல்றேன்னு சொல்லிவிட்டார். அதன்படியே மறுநாள் இந்த மாதிரி எம்பெருமானுக்கு இவர் சயன காலத்துல கைங்கரியம் பாடுச்சு, எம்பெருமான் பழக்கப்படி ஆடினார். இவர் ராமானுஜன் தனக்கு மோட்சம் உண்டான்னு கேட்க சொன்னார், அதனால உடையவருக்கு மோட்சம் உண்டோ அப்படின்னு இவர் கேட்டார். உடனே பெருமாள், அவருக்கு என்ன, அவருக்கு மாத்திரம் இல்லை, அவரை ஆசிரியச்சவா எல்லாருக்கும் மோட்சம் உண்டு, அவர் யாராருக்கு என்ன இது பண்றாரு, ஆசிரியச்சவாள் மொத்த பேருக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு பெருமாள் சாதித்தார். இத்தனை நேர ஸ்ரீபாஷ்யக்காரர் இடத்துல அவர் விஞ்ஞாபித்தார். இப்போ அவர் மூலமா பெருமாளுடைய திருவுள்ளத்தை தான் தெரிஞ்சுக்கிற வியாஜத்துல ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணார்,
அவருக்கு தெரிவிக்க பண்ணார். என்னன்னு ஸ்ரீபாஷ்யக்காரருக்கும் அவரை சார்ந்து இருக்கக்கூடியவாளுக்கும் மோட்சம் பெருமாள் கொடுக்கிறார் அப்படின்றது அந்த இவர் தெரிஞ்சு விட்டார். இப்போ அரையர் உடனே ஸ்ரீபாஷ்யக்காரர் தன்னை பத்தியோ தன்னை சார்ந்தவாளை பத்தியோ அவருக்கு சம்சயத்தினால அவர் கேட்கல. இது கேட்க சொன்னதே இந்த வியக்தியை உத்தேசித்துதான். இப்படி உயர்த்தியா பெருமாளுடைய அனுகிரகத்தை பெற்றவர் நித்திய விபூதிக்கு உண்டான அனுகிரகம் பெறாத போயிட போறதே, வியர்த்தமாயிட போறதுன்றதுக்காக தான் அதை கேட்க சொன்னதே. அதான் அதனால இப்போ இவர் ஸ்ரீபாஷ்யக்காரர் இந்த அரையர் சுவாமி தெரிஞ்சுட்டார். ஸ்ரீபாஷ்யக்காரருக்கு என்ன, ஸ்ரீபாஷ்யக்காரரை சார்ந்தவர்களுக்கும் பெருமாள் மோட்சம் கொடுக்குறான்னு சொல்லிட்டார். உடனே ஸ்ரீபாஷ்யக்காரர் என்ன பண்ணார், இதை தெரிஞ்சுட்ட அரையர்கிட்ட சரி நாளைக்கு உமக்கு மோட்சம் உண்டான்னு கேளும் அப்படின்னு. உடனே இவருக்கு என்ன அப்படின்னு சொன்னா, என்ன சுவாமி எனக்கு பிரத்யட்சமா நான் பாடினா பெருமாளே ஆடுறார், எனக்கு என்ன சந்தேகம், மோட்சத்துக்கு எனக்கு என்ன தடை இருக்குது, இங்கேயே அவன் ஆடுறான், அப்படிப்பட்ட தன்மையான எம்பெருமான் எனக்கு இருந்து அனுகிரகம் பண்ணிருக்கான், எனக்கு என்ன அப்படி இருந்தாலும் நீர் கேட்க சொல்றேன், அதனால நாளைக்கு நான் கேட்டு சொல்றேன் அப்படின்னு சொன்னார். அதான் அப்படின்னு அவர் பதில் சொல்ல, இருந்தாலும் நீர் கேளுமே பெருமாள் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டு சொல்லுவேன், அதுக்கு என்ன நான் சந்தேகம் இல்லாத கேட்கறேன் அப்படின்னு மறுநாள் இந்த கைங்கரியம் பண்ணச்சே எனக்கு மோட்சம் உண்டா அப்படின்னு பெருமாள் இடத்துல கேட்டாராம் அரையர். உமக்கு மோட்சம் கிடையாது அப்படின்னு சாட்சிட்டாராம் பெருமாள். அரையருக்கு என்ன இப்படி பெருமாள், அவர் ஏதோ கேட்க சொன்னார், சரிதான் நாம கேட்டோம், கேட்டா பெருமாள் என்னமோ இப்படி சாதிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி இவர் பெருமாள் தான் நேர பேசுறாரு. அதனால நாம உமக்கு நிச்சயம் நான் பாடுறேன் அப்படின்னு இவர் சொன்ன உடனே நானும் நிச்சயம் உன் பாட்டு கேட்க ஆடுறேனே, சரியா போச்சு அப்படின்னாரா. அதான் பெருமாள் கர்மானுரூப பலப்பிரசனா இருந்துட்டான். ஆனால் நீ பாடினா நான் ஆடிட்டேன், சரியா போச்சு, நீ பக்தி உருக பாடுற, அதனால நான் அர்ச்சாவதார சமாதியை கடந்து நான் அதான் இந்த மாதிரி ஆடி இருக்கேன், உன்னுடைய பக்திக்கு மெச்சி, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை அப்படின்ற நான் தான் ஏற்ப தகுந்த மாதிரி ஆடினேன். அப்போ மோட்சம் எனக்கு என்ன கிடையாதா அப்படின்னு இவருக்கு ஒரு வருத்தம் வந்துட்டு, அதனால அப்படி கேட்க உனக்கு மோட்சம் உண்டு, இப்பதான் இல்லைன்னு சொன்னேரே, அப்ப எப்ப எனக்கு மோட்சம் உண்டு அப்படின்னு கேட்டார் இவர் அரையர். நம் உடையவருடைய திருவடியை ஆசிரியத்தால் மோட்சம் உமக்கும் உண்டு அப்படின்னு பெருமாள் நேற்று என்ன சொன்னார், உடையவருக்கும் உண்டு அவர் ஆசிரியத்து வாழ்க்கும் உண்டுன்னு சொன்னாரோ, இப்போ நீர் உடையவரை ஆசிரித்தா உமக்கும் மோட்சம் உண்டு அப்படின்னு. அது முதல்ல அது தொடக்கமா உடனே அந்த அரையர் சுவாமி பாஷ்யக்காரரை ஆசிரித்தார் அப்படின்னு ஒரு சரித்திரம் பிரசித்தமா இருக்கு. அந்த சரித்திரப்படிக்கு எம்பெருமானுடைய சரணாரவிந்தங்களை விட எம்பெருமானாரா இருக்கக்கூடிய உடையவர் பாஷ்யக்காரர் ராமானுஜருடைய திருவடியே முக்கியமானது அப்படின்றது இது மூலமா நன்னா தெரியுது. அதனால எம்பெருமான் திருவடியே அனுகல்பூத முரபி பதம் சதாம், அதனால சத்துக்களுக்கு அப்படின்னு சொன்னார். அதனால நன்னா பெரியோர்களா நன்னா சத்தா இருக்கிறவா மகான்களா இருக்கிறவா எம்பெருமானாருடைய திருவடியை தான், அதாவது ஆச்சாரியனுடைய திருவடியை தான் பற்றுவர்கள் அப்படி.
எம்பெருமானுடைய திருவடி அவளுக்கு ரெண்டாம் பட்சம். ரெண்டாம் பட்சம்னா என்ன அர்த்தம்னா அதுல நன்னா தெரிஞ்சுக்கணும். அதாவது முதல் பட்சமா இவா பெருமாளுடைய ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி அந்த ஆச்சாரியன் எம்பெருமான் திருவடியை பற்றும்படி காண்பிக்கிறார். அப்புறம் ரெண்டாவதா எம்பெருமானுடைய திருவடியை பற்றுகிறார்கள். சில சமயத்துல முதல் பட்சம் இது, ரெண்டாம் பட்சம் இன்னொன்னு அப்படின்னு சொன்னா உடனே என்ன பண்ணுவான்னா அந்த ரெண்டாம் பட்சத்தை பத்தி கவலையே பட மாட்டான், விட்டுடுவா. முதல் பட்சத்தோடு முடிச்சுடுவா. எல்லா இதுலயுமே எல்லா காரியத்திலையுமே முதல் பட்சம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா இன்னொன்னு இது ரெண்டாம் பட்சம் அப்படின்னு சொன்னா அந்த ரெண்டாம் பட்சத்து பக்கமே போகமாட்டா. முதல் பட்சம் என்னவா இருந்ததோ அதை பண்ணிட்டு அதோட விட்டுடுவா. இங்க அனுகல்பூத முரபி பதம் சதாம் அப்படின்னு எம்பெருமானுடைய திருவடி அனுகல்பூதமா இருக்குது சத்துக்களுக்கு அப்படின்னு சொன்னதுனால, அதாவது இரண்டாவதா ஆசிரியக்கத்தக்கதா இருக்கிறதுன்னு அதை அர்த்தம் கொள்ளணும். அது ரெண்டாம் பட்சம், அதனால அதை ஒதுக்கிடலாம் அப்படின்னு நினைக்க கூடாது. ஆனா அது ஏன்னா இங்க சதாம்னு இருக்கிறதுனால சத்துக்களுக்குன்னு இருக்குது. ஆனா சத்துக்களுக்குன்னு இருக்கிறதுனால இங்க ஒரு பத சுவாரஸ்யத்தினால ரொம்ப நன்னா பார்க்கணும். சத்து அப்படின்றது என்னது, அசத்து அப்படின்றது என்னது அப்படின்னா எம்பெருமான ஆசிரியிருக்கிறவாள்லாம் சத்து, எம்பெருமான ஆசிரிக்காதவாள்லாம் அசத். அதாவது சம்சாராக்னி எம்பெருமானே யார் ஆசிரியிருக்காளோ அவதான் சத்துன்னு சொல்லப்பட்டவா. அதாவது மற்றவாள்லாம் இருக்கிறது இல்லை, இருக்கக்கூடிய தன்மையில இருக்கக்கூடிய வஸ்து தான் சத்துன்னு சொல்ல முடியும். அதனால எம்பெருமானுக்கு சேஷபூதமா எம்பெருமானுக்கு சேஷபூதன் அப்படின்றத தெரிஞ்சுட்டு எம்பெருமான ஆசிரியிச்சு விளங்குறானே, அகங்கார மோகாரங்கள்னால எம்பெருமான விலகி நிற்காத அந்த அகங்கார மோகாராதிகள்லாம் விட்டு சேஷத்துவ ஞானத்தினால அந்த அகங்கார மோகாராதிகள்லாம் விட்டு எம்பெருமான ஆசிரியத்தவனா இருக்கானே அவன் தான் சத்து. மீதி பேர் எல்லாம் அசத். இருக்கா மனுஷனா இருக்கான் எல்லாரும், ஏண்டா இவன் ஒரு மனுஷனடா, மிருகம் மாதிரி இருக்கான், ஒரு குணம் கூட இல்லை மனுஷனுக்கு உண்டான குணம் அப்படின்னு சொல்றான். அது போல எம்பெருமான ஆசிரியத்தவர்கள்லாம் தான் சத்து. சேஷத்துவ ஞான பூர்வக அகங்கார மோகார தியஜித்து எம்பெருமான ஆசிரியத்தவர்கள் தான் சத்து. அந்த சேஷத்துவ ஞான பூர்வமா எம்பெருமான ஆசிரியிச்சா என்ன ஆறுது, கொடிய வல்வினையேன் உன்னை எண்ணுகொள் கூடுவதேன்னு சொன்னாரே, அந்த மாதிரியான கொடிய வல்வினையெல்லாம் போக்கக்கூடியவன் எம்பெருமான்.
அதனால்தான் முரபிது பதம் அப்படி எம்பெருமான் திருவடியை பற்றினா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி அப்படின்னு. அதனால்தான் முரண் அசுரத்தன்மை. சாதாரணமா இந்த அரையர் சுவாமி உத்தாந்தத்திலேயே பாடினார் ஆடிட்டான், சரியா போச்சு. அந்த பாட்டுக்கும் இவன் ஆடினதுக்கும் சரியா கொடுத்தா. அவர் மெய்யுருகி பாடினதுனால இவன் அந்த மெய்யுருகி இதுக்கு இவனும் மெய்யுருகி ஆடிட்டான், தீர்ந்து போச்சு. ஆனா அவருடைய பிராரப்தம் சஞ்சித பாவம் எல்லாம் போகல, இதுக்கு இது சரியா கொடுத்து. அப்ப அதுக்கெல்லாம் என்ன பண்றது? அதனால பிராரப்த சஞ்சித பாவங்கள்லாம் அதான் அது அப்படியே வளர்ந்துட்டே இருக்கு. எப்போ அசுரன் ஆறானோ என்ன எல்லா காரியத்துக்கும் பிரயோஜனம் அனுத்திஷ நான் மந்தோபி பிரவர்த்தத்தை அப்படின்னு இருக்குது. பிரயோஜனத்தை எதிர்பார்க்காம யாரும் ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். மந்தி அதான் முட்டாள் கூட ஒரு காரியத்தை பண்ண மாட்டான் அப்படின்னு இருக்கிறதுனால ஒவ்வொரு காரியத்தையும் எம்பெருமான் என்ன பண்றான், ஆராய்ச்சி பார்க்கறான். சர்வஜ்ஞோபி விசேஷா சதா காருணிக சன்னு சம்சார தந்திர வாகித்வாத்து ரக்ஷாபேக்ஷாம் பிரதீட்சத்தே அப்படின்னு. சர்வஜ்ஞோபி விசேஷா எல்லாம் தெரிஞ்சவன், விஸ்வத்துக்கு ஈஸ்வரனா இருக்கக்கூடிய பெருமான். அது மாத்திரம் இல்ல, சதா காருணிகோபி சன், எப்பவும் கருணாவானே கருணையோட கூடவே இருக்கவனா இருக்கான். அதனால என்ன பண்றான், ஒருத்தன் திருடுறான். ஏண்டா திருடினா அப்படின்னு சொன்ன, அவன் நல்லது பண்ணல, ஆனா திருடினான். திருடினானே இவன் சர்வஜனா இருக்கிற எம்பெருமான் அவன் ரொம்ப கஷ்டத்துல இருந்தான். தன்னுடைய பசியை போக்கிக்கிறதுக்கு கூட முடியல, தன்னுடைய குடும்பத்தினுடைய பசியை போக்கிறதுக்கு முடியல. அவன் ரொம்ப மந்த புத்தி உள்ளவனா இருக்கான். அதே மாதிரி மந்த புத்தி உள்ளவனானதுனால எந்த விதமான தொழிலையும் சரியா பண்ண தெரியாது அவனுக்கு. அதனால மற்றவாளுடைய திரவியத்தை ஆசைப்பட்டான். அந்த ஆசையும் இவனுடைய வறுமையும் சேர்ந்து அவனை திருடும்படி பண்ணிட்டு, சரி இவன் ஆனால் திருட்டுக்காரியம் தான் பண்ணியிருக்கான், சரி போட்டோம், அவன் பழிச்சு போட்டோம். இந்த மாதிரியான, ஏன்னா அவன் சர்வஜனா இருக்கிறதுனால இந்த சூழ்நிலையில அவன் திருடினான். அதனால இவன் ஏதோ அதுக்கு உண்டான லௌகிகமான தண்டனை அனுபவிச்சுட்டு அப்படியே அவன் பசி ஆச்சுன்னா போகட்டும், அப்படியே விட்டுடுவோம், நாம ஒன்றும் கோல் எடுக்க வேண்டாம் அப்படின்னு இவனை திருத்த மாட்டான். ஏன்னா இவன் சர்வஜனா இருக்கான். அதனால எந்த சூழ்நிலையில தப்பு பண்ணான்னு தெரியுது. அதே மாதிரி கருணையோடு இருக்கான். ஐயோ அன்னைக்கு பின்ன அவனுடைய பசி, அந்த குடும்பத்தினுடைய பசியெல்லாம் நாம கொண்டு வாசல்ல கொண்டு படி அளக்க முடியும். சில மகான்களுக்கு உபாதானத்துக்கு திரவியம் இல்லைன்னு சொன்னா அனன்யா சிந்தேன் தோமா வேதனா பரிபாசே தேசான் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமஹாமியம்னு இவன் திறத்துல அந்த மாதிரி பண்ண முடியுமா? நாமும் பண்ண முடியாது. அதனால நாமும் பண்றதுக்கு முடியாது. அதனால அவன் திருடிதான் அந்த இடத்துல பழைக்க வேண்டியதா இருக்குது. அதனால நாம இவனை இது பண்ணக்கூடாது. அந்த திருட்டுக்கு உண்டானபடிக்கு அந்த ராஜா என்ன பண்றானோ, அதனாலதான் அரசன் அன்று கொல்லும் தெய்வம் நின்று கொல்லும்னு சொன்னான். அரசன் என்ன பண்ணுவான், அந்த தப்ப பார்ப்பான், தப்பு பண்ணின தெரிஞ்சுட்டான்னா தண்டிச்சுடுவான். அதுக்கு உண்டானது என்ன, அதுவும் அவனும் எந்த சூழ்நிலையில தப்பு பண்ணான்றத பார்த்துப்பான். தெய்வம் நின்று கொல்லும், தெய்வம் என்ன பண்ணும், உடனே தண்டனை தராது. சரி அப்படின்னு சொல்லி இத அவன் பழிச்சு போட்டோம். பழிச்சு போட்டோம்னா என்ன, நாம் உடனே இவனை தண்டிச்சு அப்படிலாம் பண்ண வேண்டாம். அதாவது இரண்யகசிபு பிரபுத்திகளை போல அவனை உடனே தெய்வம் பண்ணாது.
அந்த மாதிரி பெருமாளுடைய தன்மை இருக்கிறதுனால இப்படி எல்லாம் அசுர காரியம்னா ஒரு காரணம் இல்லாம தான் மாறியே நடக்கணும் அப்படின்ற எண்ணம் இருக்குதே. திண்கழல் கால் அசுரர் அப்படின்னு, அதாவது மாறி பண்ணணும், பிறருக்கு தீங்கே பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தினாலேயே பண்றான். அந்த மாதிரி எல்லாம் பண்ணச்சேதான் பெருமாள் அவதரிக்கிறான். இப்போ சாதாரண லோகத்துல அவன் அந்த அட்டுழியம் பண்றான், இந்த அட்டுழியம் பண்றான்னா பெருமாள் அவதரிச்சு அவனை இது பண்றது கிடையாது. ஏன்? அவன் ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு கொள்கையை வச்சுட்டு அந்த கொள்கையை பரப்பி அந்த கொள்கை பின்னால பல பேர் இருக்கான். இப்போ ராஜாங்கத்துல கூட எலெக்ஷன்லாம் நடக்கிறது அப்படின்னு சொன்னா 1000 பேர் அவன் பண்றது தப்பு, அவன் அரச சரியா நடத்தல அப்படின்னு சொன்னா கூட பல்லாயிரக்கணக்கான பேர் அவனுடைய அரச ஆமோதிக்கிற மாதிரியான இதுல இருக்கான். அதாவது அவர்களுக்கெல்லாம் இவன் எப்படியோ நல்லது பண்றான், அது நல்லதோ நல்லது மாதிரியானதோ அது தெரியாது, ஆனா பண்றான். அதை பல்லாயிரக்கணக்கான பேர் விரும்புறான், அவனை இது பண்றான். அதனால இவனுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணிடுறான். இவனை அனுகிரகம்னா என்ன, நிகிரகம் பண்ணி அழிக்கிறது இல்லை. இரண்யகசிபு போல ராவணாதிகளை போலாம் அழிக்கிறது இல்லை. ஆனா அவன்லாம் என்ன, தப்பே பண்ணணும், எல்லாருக்கும் இதுவே பண்ணணும் அப்படின்னு திண்கழல் கால் அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை அப்படின்ற இடத்துல வியாக்கியானம் பண்றா. அந்த மாதிரியா, அதாவது தன்னுடைய காரியம் எல்லாரையும் நலியணுன்றதே, வேற ஒண்ணுமே கிடையாது, எதுக்காகவே இல்லை. அந்த மாதிரி அதுக்கே அவனுடைய காலில் சண்டை போட்டு இருக்கான். திண்கழல் கால் அசுரர்க்கு, அதான் அந்த வலிமையான கால் அவனுக்கு இருக்குது. ஏன் இருக்குது அப்படின்னா, அதான் நின்று எல்லாரையும், அதாவது ராஜாக்கான மாதிரி இருக்குதுன்னா இத்தரர்களை விரோதிகளை நிரசனம் பண்ணி தன்னுடைய ஜனங்களை காப்பாத்துறான். அதுக்கு அவன் அந்த மாதிரி இருக்கான். ஆனா இவன் அப்படி இல்லை, எல்லாருக்கும் இடைஞ்சல் பண்ணணும். அந்த இடைஞ்சல் பண்றதுக்கு யாருன்னா நம்ம தடுத்தாள்னா அவளை முதல்ல நலியணும் அப்படின்னு இருக்கானே. அப்படிப்பட்ட அசுரர்க்கு தீங்கிழைக்கும் திருமாலை, அவனுக்கு தான் பெருமாள் தீங்கு இழைப்பார். மீதி யாருக்குமே தீங்கு இழைக்க மாட்டான் பெருமாள். சரி, அவ பண்ணாலும் அது அந்தந்த சாஸ்திரப்படி அவனுக்கு அந்தந்த லோகபாலகால் அவனால் நியமிக்கப்பட்ட நவகிரகாதிகளோ இல்லை அங்கங்க இருக்கக்கூடிய அரசர்களோ அவள்லாம் தண்டிச்சுட்டு போறா அப்படின்னு சொல்லிட்டு வாய்மூண்டு விட்டுடுவான் பெருமாள். இப்படி இருக்கச்சே பிராட்டியும் சேர்ந்து அவனுக்கு தீங்கிழைக்கிறா. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகை. பெருமாள் மற்றவாழ் விஷயத்துல அவள்லாம் தண்டிக்கிட்டவன் வாய்மூண்டு விட்டுடுறான். அந்த இடத்துலதான் பிராட்டிலாம் அஜ்ஞாத நிகிரகம் இல்லாத இருக்கா பிராட்டி. ஆனா இந்த மாதிரி இருக்கக்கூடிய திண்கழல் கால அசுரர் விஷயத்துல தீங்கிழைக்கும் திருமாலை, பிராட்டியும் பெருமாளுமா அவளை சம்ஹாரம் பண்றா. அந்த இடத்துல பிராட்டியும் பெருமாளும் ஒத்துதான் இரண்யகசிபாதி எல்லாம் சம்ஹாரம் பண்றதெல்லாம், இரண்யாட்சர சம்ஹாரம் பண்றது, ராவண சம்ஹாரம் பண்றது எல்லாம். எப்படி அப்படின்னு சொன்னா அனுமார்கிட்டயே சொல்ற, ராமன் இலங்கையை முற்றுகையிட்டு ராவணனை கொன்று என்னை அழிச்சுட்டு போறதான், இல்லைன்னா என்னுடைய பாதிவிரத்தினால் நானே அவனை பஸ்மம் ஆகிட்டு நான் வந்துருவேன். ஆனா ராமனுடைய தேஜஸ் அப்படிதான் இருக்குமே, அப்பதான் ராமனுக்கு தேஜஸ், ராமனுக்கு புகழ் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம், ராவணனை பெருமாள் வதம் பண்ணணும்னு பிராட்டிக்கும் திருவுள்ள வருது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரகன்றது சாமானிய விஷயத்துல அஜ்ஞாத நிகிரகா இருக்கிறதுனால புருஷகாரன் அடுத்தது பண்றான். இந்த மாதிரி இடத்துல
அவளே மித்திரம் உபயோகிக்கட்டும் கத்தும் அப்படின்னு ராவணனுக்கு சொன்னா கூட அது ஏறல, அதனால கட்டாயம் அவ்வளவுதான். அந்த இடத்துல பிராட்டியும் சேர்ந்துதான் நலியரா அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்க. அத போல எம்பெருமான் முரபித்து அப்படி, அதனால நம்முடைய கொடிய பாபங்கள் ஏறத அதெல்லாம் ஒழிக்கக்கூடியவர். சாமானிய பாபங்கள்லாம், சாமானிய பாபம் இல்லை, அதான் மகாபாதகம் எல்லாம் கூட அவன் என்ன பண்ணுவான்னா அத இந்த காரணத்தினால பண்ணா, சர்வஜோபி சர்வஜன் ஐயோ பாவம் இந்த காரணத்தினால பண்ணிட்டான், சரி அதுக்கு என்ன உண்டோ அதுபடி அவன் அனுபவிச்சுட்டு போறான் அப்படின்னு அந்த கருணையினால அவன் நலியறதில்லை, பெருமான் விட்டுடுறான். எப்ப இந்த அசுரத்தன்மை வருதோ அப்பதான் நலியறான். நமக்கு மோட்சம் கொடுக்க போது இந்த அசுரத்தன்மையெல்லாம் சேர்ந்து இருக்குது. இன்னும் நாம முழு அசுரனா உருவெடுக்கல, அங்கங்க அசுரத்தன்மைக்கு உண்டான இதுதான் இருக்குது. வெண்ண திரண்டு வரலன்னு சொல்றேன். ஆன மாதிரி நாம அவ்வளவு அசுரனா போகாதனால, திண்கழ் கால் அசுரனா ஆகாதனால, ஆனா மோட்சத்துக்கு நாம பிரார்த்திக்கிட்டு அந்த பாப்பம் எல்லாம் ஒழிக்கிறதுனால சர்வபாப்பேபியோ, அதனால புண்ணியத்தை சேர்த்து ஒழிக்கிறான். அதனால இப்படிப்பட்டவாள்லாம் சத்தா இருக்காளே, இந்த எம்பெருமானை பத்தின ஞானத்தை, அதான் சேஷத்த ஞானத்தை தெரிஞ்சுண்டு அகங்காரம் அகங்காரத்தை விடக்கூடியவா எம்பெருமானு திருவடிய அனுகல்ப பூதமா பற்றுவார்கள். முதல்ல ஆச்சாரியன் திருவடிய பற்றுட்டு அந்த ஆச்சாரியன் அந்த எம்பெருமான் திருவடிய பற்றும்படி பண்ணி வைப்பான். அதனால அனுகல்ப பூதமா. அதனால அனுகல்ப பூதம்னா எம்பெருமான் திருவடிய பற்றாத விட்டுறான்னு அர்த்தம் இல்லை, இங்க சதாம்னு சொல்றது. சத்தை பெற்றவாள் எல்லாம் சத்துக்கள். அதனால இப்படி சரணாகதி பண்றவாள்லாம் முதல்ல ஆச்சாரியனுடைய திருவடியை பற்றி அதுக்கப்புறம் எம்பெருமானுடைய திருவடியை சரணமா வரிக்கிறார். சோமேவ உபாய பூதோமே பவா அப்படின்னு. அந்த மாதிரிதான் இதை நாம அனுகல்பூத முரபித்து பதம் சதாம். இந்த பத விசேஷங்கள் முரபித்து அப்படின்றதுனாலையும் சதாம்னு சொல்றதுனாலையும் இது எம்பெருமான் திருவடி ரெண்டாம் பட்சம் உபேட்சைய பண்ணிடுவா அப்படின்னு அர்த்தம் இல்லை. ரெண்டாவது பட்சமா முதல் பட்சமா முதல்ல ஆச்சாரியன் திருவடியை ஆசிரியிச்சு அதுக்கப்புறம் எம்பெருமான் திருவடியை ஆசிரியிக்கிறவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அதே வசிஷ்டாதிகள்லாம் என்ன பண்ணுவா, அவள்லாம் ஆதிகாரி புருஷாளா இருக்கிறதுனால நேரவே எம்பெருமான திருவடின்றது உபலட்சணம். அதனால அவள்லாம் தியானம் பண்ணுவா பெருமாளை. ஆச்சாரியனிடத்திலேருந்து பெற்ற உபதேசத்தை வச்சுட்டு தியானம் பண்ணுவா. யாருக்குமே ஆச்சாரிய சம்பந்தம் இருந்தாதான் இது பண்ணும். அப்போ அந்த விஷயம் தெரியணுமோ இல்ல, ஆச்சாரியன் தானே ஆச்சாரே ஸ்தாபயித்துன்னு இவரை ஸ்தாபனம் பண்றது. அந்த மாதிரி பண்றதுக்கு அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆச்சாரியன் சகாசத்துல எம்பெருமான நேர தியானம் பண்ணுவார்கள் அவர்கள்லாம். நாமோ அப்படி இல்லை, ஆச்சாரியனை பிரதானமா பற்றுவோம். அதுக்கப்புறம் ஆச்சாரியனாலே, அதாவது எப்படி அன்னிக்கும் என்னது கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு என் குருகூர் நம்பி என்னக்கா. ஆனா அப்படி இருந்தா அத்தோட விட்டுட்டார இல்லை. திரிதந்தாகிலும் தேவபிரானுடை கரிய கோல திருவுரு காண்பன்னான் பெரியவன் குருகூர் நகர் நம்பி காளுரியனாய் அடியேன் பெற்ற நன்மையே. அந்த ஆச்சாரியனுக்கு நான் ஆட்பட்டத்தினால நான் பெற்ற நன்மை என்ன? திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரிய கோல திருவுரு காண்பன். அதனால ஆச்சாரியன் தான் முதல் நமக்கு. அதனால ஆச்சாரியன் திருவடி
அதாவது என்னப்பனில் அன்னிக்கும் அமுதூரும் என்னாவுக்கு, எம்பெருமான காட்டிலும் ஆச்சாரியன் தான் எனக்கு ருச்சிக்கும். அவரை தான் பஜனை பண்ணுவேன், அவரை தான் ஆசிரியப்பேன், அவருடைய திருவடி தான் முதல் பட்சம். ஆனா அந்த ஆச்சாரியனை ஆசிரியத்தினால நான் பெற்ற நன்மை என்ன அப்படின்னா, எம்பெருமான திரிதந்தாகவும் தேவபிரானுடைய கருவர். அதனால எம்பெருமான் நான் திருவடியை பற்றுவேன் அப்படின்னு ரெண்டாவதா சத்துக்கள்லாம் பற்றா அப்படின்றத இந்த இடத்துல எடுத்து. அதனாலதான் மேல அனுகல்ப பூதம் உரபி பதம் சதாம் அஜக திரிவர்க்கம் அபவர்க்க வைபவம் அப்படின்னு இதுக்கு மேல சொல்றதுனாலையும் அது உறுதியாது. மேலது அப்புறம் கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவன்ஷடகோபாதீன் யதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடஜித்யதீசான பதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.